வின்ஸ் மெக்மேனோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேராசன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மொனோபொலி ஆகிட்டான். அவனை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. WCW வாங்கிட்டான், ECWங்கிற ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரொமோஷன்லாம் வாங்கி பெரிய ஆளாகிட்டு இருந்தான். இப்போது நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட், இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து விற்கிறீங்க, இதை வந்து நீங்கள் எப்போ வரைக்கும் நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க? காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பீங்க. ஆமா, கரெக்ட். ஆப்வியஸா நமக்குன்னு ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா என்ன நம்ம பெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட ஒரு கம்பேரிட்டிவா ஆயிடுச்சுன்னா இவன் வந்து இந்த குட்டி குட்டி ப்ரொமோஷன்லாம் வாங்குறதுனால இவனுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது ரெஸ்லிங் பார்க்கணும்னா WWE தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்ல நல்ல ரெஸ்லர்ஸ்லாம் இவனும் காசு கொடுத்து வச்சிருக்கான். நம்ம இதுக்கு வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இவனுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு தேவை பணம். ஸோ அதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, ஸ்டோரி லைன்லாம் வந்துட்டு வருஷ கணக்கில் போகும் முன்னாடிலாம். ஸோ அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே சங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மந்த்லி, அதாவது ஒரு 2 பேருக்கு ஃபீட் நடக்குதுன்னா கொஞ்சம் மந்த்லேயே முடிஞ்சிடும், அடுத்து அவன் கூட வேற ஃபீடு. அதே போல் நிறைய மேட்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சான். லைக் 2 hours இருந்த ரா வந்துட்டு 3 hour மாற்றினான். 1 hour இருந்த ஸ்மாக் டவுன் வந்து 2 hour மாறிச்சு. லைக் அது ஸ்டார்ட். இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு இவன் மேலே, வின்ஸ் மெக்மேன் மேலே. இவன் புக்கிங்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது. இப்போது நான் ரெஸ்லிங் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அந்த ரெஸ்லருக்கான ஸ்டோரி லைன் இருக்கணும், இன்னொன்று இருக்கிற மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போ உள்ளே வந்து அடிச்சுக்கிறானுங்க 2 பேர்னா சும்மா அடிச்சுட்டு உடனே இது பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன, திடீர்னு ஒருத்தன் வருவாங்க குறுக்க இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, அப்போ நான் ஷாக் ஆவேன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் வந்து எல்லாருமே இந்த இன்டர்நெட் அண்ட் டிவி இதெல்லாம் வந்து ரொம்ப பூம் ஆனதுக்கப்புறம் அவங்களுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ மக்கள் வந்து நிறைய WWE இல்லாமல் மற்ற ப்ரமோஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. லைக் TNA, அப்புறம் வந்து நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கு, ஸோ அப்புறம் ரிங் ஆஃப் ஆனர், அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறப்ப என்ன தெரியுதுன்னா, இவனுங்க ரொம்ப நம்மளை ஏமாத்துறானுங்க,